சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, ஒரு குடும்பத்தில் ஒரு நிகழ்வு நடக்கப் போகிறது. அந்த நிகழ்வுக்கு முழுக்க முழுக்க நீதான் காரணமாக இருக்கப் போகிறது. அந்த பைத்தியக்காரி உன்னை பார்த்து ஒரு முடிவை எடுக்கிறாள். அதன் வேதனையும் வருத்தமும் வலியும் உனக்குத்தான் தெரியும். வெளியில் இருந்து உன்னை பார்க்கும்போது அவளுக்கு நீ சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருப்பது போல் தெரிந்து இருக்கிறது. உன் வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அனுபவித்துக் கொண்டு இருப்பது போல் அவளும் அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அவள் எடுத்து இருக்கும் முடிவு அவளின் ஆபத்திற்கு காரணமாக இருக்கிறது. அவள் எடுத்த முடிவு அவளே அழிக்கும் வண்ணமாக இருக்கிறது. எத்தனையோ முறை உன்னிடம் நான் அறிவுரை கூறிவிட்டேன். உன் நிலையை மாற்றிக்கொள். நீ முயற்சி எடுத்து உன் வாழ்க்கையின் நிலையை மாற்றிக்கொள் என்று கட்டாயம் நீ முயற்சி செய்தால் உன் வாழ்க்கையில் மாற்றம் வரும் என்று நான் கூறியும் அதை நீ துளி கூட எடுத்துக்கொள்ளாமல் தன்னந்தனியாக வாழ்ந்து வருகிறாய். ஆனால் உனக்குள் இருக்கும் வலியையும் வேதனையும் நான் அறிவேன். முயற்சி எடுத்து சென்றாலும் அவளின் மனம் மாறாது. சாயப்பா என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறாய். ஒரு முறை நான் சொல்வதை கேட்டு உன் துணையிடம் சென்றால் பிறகு பார் அங்கு நடப்பதை. நீ எப்போது வருவாய் என்று காத்திருக்கும் துணையை பார்க்கத்தான் உன்னை போகச் சொல்கிறேன். ஆனால் நீ தடையை கொடுத்து வாழ்ந்து வருகிறாய் கண்ணீரோடு. இதற்கு மேல் என்ன செய்வது என்று தெரியாமல் தான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன். உன் சாயப்பா இந்த நிலையில் உன்னை பார்த்து நீ சந்தோஷமாக வாழ்வதைப் போல தனியாக வாழ வேண்டும் என்று இந்த பைத்தியக்காரி ஆசைப்பட்டு அது போல வாழ துடித்து கொண்டிருக்கிறார். குடும்பத்தோடு துணையோடு வாழ்வதை வெறுத்து வருகிறார். கஷ்டங்களும் சண்டைகளும் பிரச்சனைகளும் எந்த குடும்பத்தில் இல்லை. உன்னை பார்த்து ஒருத்தி தவறான முடிவை எடுக்கிறாள் என்று அதற்கு நீதானே பொறுப்பு. அந்த பைத்தியக்காரிக்கு தெரியாது நீ படும் வேதனையும் வருத்தமும் என்ன என்று. அந்த பைத்தியக்காரியை உன்னை நான் சந்திக்க வைக்கப் போகிறேன். அவள் அடிக்கடி தன் துணையிடம் சொல்லும் வார்த்தை, அவளைப் போல நானும் தனியாக வாழ ஆசைப்படுகிறேன். இந்த தொந்தரவே எனக்கு வேண்டாம் என்று இது போல 1000 முறை சொல்லிவிட்டாள். அவள் எடுக்கும் முடிவு தவறு என்று நீதான் புரிய வைக்க வேண்டும். இல்லை என்றால் ஒரு குடும்பம் அங்கு இல்லாமல் போய்விடும். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.